ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போறீங்க. எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இந்த பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அந்த விளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்க வந்து நைட்டே வந்து கோலம்லாம் வந்து போட்டு வச்சாச்சு. இந்த வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பா தான் வந்து கோலம் போட்டா. பட் அவளுக்கு கலர் மட்டும் பண்ண வரல. ஸோ அது மட்டும் நான் ஹெல்ப் பண்ணேன். இந்த கோலம் செலக்ட் பண்ணதும் அவ தான். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க? பொங்கலுக்கு முந்தின நாள் தான் எல்லா திங்ஸுமே வந்து வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாமே நான் வந்து எதெல்லாம் வந்து சாமிக்கு படைக்கணுமோ, அது எல்லாமே வந்து நைட்டே எடுத்து வச்சுட்டேன். அதுவும் வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணனால, சரி ஓகே நைட்டே எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பா காலையில டைம் இருக்காது. டைமுக்கு சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், அப்புறம் வந்து கடலை பருப்புல சாம்பார் பண்ணுவோம் அது. அப்புறம் நெறைய காய் போட்டு வைக்கிற அந்த கூட்டு. இது எல்லாமே தான் வந்து பண்ண போறேன். கடலை பருப்பு நல்லா வந்து குக்கர்ல வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கடலை பருப்பு வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் ஊறுனதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு தண்ணி, உப்பு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே போட்டு வேக வச்சுட்டேன். இன்னொரு குக்கர்ல பச்சரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் வெண்பொங்கலுக்காக. நீங்க என்னலாம் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவே வீட்டுக்கு வெளியில தான் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். இந்த வாட்டி வீட்டுக்குள்ள வைக்கலாம் அப்டின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே, நாளே வந்து ரேடியோ போட்டுருவாங்க. அந்த ஏரியா ஃபுல்லா ஒரே ரேடியோ சவுண்ட் மட்டும் தான் இருக்கும். நம்ம பேசுற சவுண்டே கேட்காது. இப்போ கூட ஊர்ல அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா, அந்த ரேடியோ சவுண்ட் தான் கேட்குது. ஸோ அந்த மாதிரி உங்க ஊர்லலாம் அப்டி இருக்குமா? அப்டின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த 3 டேஸ் வந்து ஃபுல்லா ரேடியோ சவுண்ட் தான் இருக்கும். பொங்கல் அன்னைக்கு மார்னிங்ல இருந்தே அந்த கோல போட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்படியே ஒரு ஒரு ஈவென்ட்டா வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் யோசிக்கும்போது கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கா தான் இருக்கும். ஆனா இப்போலாம் நமக்கு வீட்டு வேலையே வந்து சரியா இருக்கு. அதுவும் செலிப்ரேஷன் டைம்ல என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் வாங்கணும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கப்புறமா கொஞ்சம் ரைஸ் வந்து ஊற வச்சிருந்தேன் வெண்பொங்கலுக்கு. அதையும் வந்து வாஷ் பண்ணிட்டு இதையும் வந்து வச்சிரலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறமா பொங்கல் பானை தான் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன். அதுக்குள்ள என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. நான் பூஜை ரூம் எல்லாமே வந்து முந்த நாளே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ வந்து அ பூ வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி டேஸ்ல என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லா பார்த்துக்குவாங்க. பூஜை ரூம்ல மத்த இதெல்லாமே ரெடி பண்றது எல்லாமே அவர் பார்த்துக்குவாரு. நான் வந்து குக்கிங் இதெல்லாம் வந்து பார்த்துக்குவேன். அதுவும் இந்த பொங்கல் அன்னைக்கு வைக்கிற சாப்பாடு வந்து எப்பவுமே சூப்பரா இருக்கும். அந்த பச்சரிசினாலயா என்னன்னு தெரியல. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அன்னைக்கு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு அது வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கும். பொங்கல்ல கொஞ்சம் வெல்லம் வந்து கம்மியா போட்டுட்டு, கருப்பட்டி தான் வந்து அதிகமா போட்டு இந்த வாட்டி பண்ணியிருந்தோம். இந்த பானை 3 வருஷமா எங்க அத்தை வீட்ல தான் இருந்துச்சு. இந்த வாட்டி தான் வந்து மறக்காம என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு தடவ ஊருக்கு போயிருந்தப்ப எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஊருக்கு போகும்போதெல்லாம் மறந்து மறந்து வந்துருவோம். அதுவும் இல்லாம வெயிட்டும் அதிகமா இருக்கும். லக்கேஜ் அதிகமா இருக்கிறனால, சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு டைமும் விட்டுருவோம். இந்த வாட்டி அவர் தனியா போனதுனால, சரி ஓகே நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஊர்லலாம் காய் வந்து நெறைய தனித்தனியா வைப்பாங்க. இப்ப சிறுகிழங்கு இருக்கு அப்படின்னா, சிறுகிழங்கு தனியா ஒரு பொரியல் மாரி வைப்பாங்க. அப்புறம் இந்த மொச்சக்கா வந்து அது தனியா ஒரு கூட்டு மாரி வைப்பாங்க. இந்த மாதிரி நெறைய தனித்தனியா கூட்டு ஒரு 7 கூட்டு, 8 கூட்டு அந்த மாரி வைப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வீட்ல வந்து இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு ஒரு கூட்டு, அப்புறம் வந்து கடலை பருப்பு போட்டு ஒரு குழம்பு மாரி வைப்பாங்க. சாம்பார் மாதிரி. அதுவும் சூப்பரா இருக்கும். நார்மலா நம்ம வைக்கிற சாம்பார விட இந்த கடலை பருப்பு போட்டு வெறும் கடலை பருப்பு மட்டும் போட்டு வைக்கிற சாம்பார் சூப்பரா இருக்கும். அதில வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே போட தேவையில்ல. அந்த பச்சரிசியில ஊத்தி சாப்பிடும்போது அவ்ளோ நல்லாருக்கும். இந்த வேலை எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஒரு 7:30, 8 அந்த மாரி ஆயிருக்கும். நாங்க வந்து ஒரு 9 மணி போல தான் வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டான டைம் எனக்கு ஞாபகம் இல்ல. சைட்ல பாப்பாவையும் எழுப்பிவுட்டு அவளையும் ரெடி பண்ணிட்டுருந்தோம். கொஞ்சம் லேட்டா தான் ஒரு 7, 7:30 அந்த மாரி தான் வந்து எழுப்பிவுட்டு அவள வந்து ரெடி பண்ண சொல்லிட்டுருந்தோம். அவளே வந்து ரெடி ஆயிட்டு வந்துட்டா. வீட்ல சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். சிறுகிழங்கு தனியா வந்து பொரியல் மாரி பண்ணுவாங்க. தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அதெல்லாம் போட்டு. அதுவுமே சூப்பரா இருக்கும். எங்க வீட்லலாம் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி பொங்கலுக்கு என்னென்னலாம் ஸ்பெஷலா பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சாமியும் வெளியில வச்சு கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில கிளம்பலாம் அப்படின்ட்டு நானும் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். நம்ம பண்ணத பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம். அவங்களும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த குட்டி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை.